கான்வாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓ மை காட், மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இப்போ வந்தது கிடையாது. ரொம்ப வருஷமா அந்த விதையை போட்டு அவர் மெச்சோர்டா அந்த ஒரு பொலிட்டீஷியனா வெளியில வந்து நிற்கும் போது கெத்துடா அப்படின்ற மாதிரி தான். நிச்சயமா அவரை வந்து பார்க்கும்போது எங்க வீட்டுல ஒருத்தர் எங்க பிளட் வந்து இவ்வளோ பெருசா சாதிச்சிருக்காரு அப்படின்னும் போது சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப சரியலா இருக்கு. ஆக்சுவலி விசில் அடிக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க, அத்தையும் மாமாவும். they felt so proud. ஓ நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்ம ஒரு நாட்டுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஃபீல் தான். அண்ட் எல்லாரையும் கிரேட் பண்ணாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே விஷ் பண்ணோம். எங்கள் அம்மாலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க அந்த வீடியோவில் இருக்கும். எப்போவுமே சிந்திச்சு செயல்படணும், அதுதான் அவரோட இதுவாகவே வச்சுருப்பாரு. திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னும் போது என்னென்னா, ஒரு வார்த்தை ஒரு பேசுகிறாருன்னா கூட அது 1000 வாட்டி அவர் யோசிச்சு தான் பேசுவார். அண்ட் அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் பண்ணுவார். ஸோ அத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்போவுமே வந்துட்டு நாங்களாம் ஒன்றா இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி அத்தை செம்ம ஜாலியாக இருப்பாங்க. குழந்தைங்க இருந்தாலும் அவங்க லெவலுக்கு இறங்கி அப்படிலாம் விளையாடுற ஆள். அண்ட் நீங்கள் வந்து சுற்றிலாம் போட்டிங்கல்ல, ஆக்சுவலி நான் அவர் இப்படி பண்ணுறேன், இதை பார்த்துட்டு இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இப்படின்னு குனிஞ்சாரு. அது சிரிச்சுக்கிட்டே குனிஞ்சாரு. சோபாத்தை என்ன சொன்னாங்க? 2 நாளாகவும் தூங்கலை. எலெக்ஷனோட ப்ரீவியஸ் நைட்டும் தூங்கலை. பெத்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஒரு பிள்ளைக்கு இருந்ததுன்னா நத்திங் கேன் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயரை மட்டும் விட்டுறாதீங்க. அத்தை சாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களுமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் அந்த குட்டி பையன் தான் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு அண்ணாவாக எங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த அவர் வந்து இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடவுளோட தீர்ப்புன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பார்ப்பதில்ல, ஏழுங்க பாடுங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கலாட்டா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கீர்த்தனா மற்றும் பல்லவி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஐ திங்க் ஸ்டேட்டோட ரொம்ப ப்ரௌடான கசின்ஸ்ன்னு நினைக்கிறேன் நீங்கள் 2 பேரும் தான். ரொம்ப சரியலாக இருக்குது. லைக் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அது வந்து வெறும் ஹாப்பின்ற வார்த்தைக்குள்ளே அதை எங்களால் அடக்க முடியல. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் அதுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டெஃபினட்டாக ரொம்பவே ஹாப்பி. ஐ மீன் ப்ரவுட் கசின் சிஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, என்டையர் ஃபேமிலி, அப்பா தாத்தா அதுக்கப்புறம் வர ஜென்ரேஷன் குழந்தைங்க எல்லாருமே வி ஆர் ஸோ ஹாப்பி. இன்ஃபேக்ட் வந்து அண்ணா வந்து இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் உண்மைக்கு சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணவே ஆரம்பித்தோம், என்ன நடக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, எங்களுக்கு அப்புறம் வர ஜென்ரேஷனுமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவே எங்களோட பெரிய சக்ஸஸாக நினைக்கிறோம். ஸோ வெரி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லாம் இப்போ வேற லெவலில் இருக்காங்க, நமக்கே அப்டேட் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி இருக்குது. பசங்களாம் வந்து கேர்ள் ஃப்ரெண்டு கூட இவ்வளோ பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. உங்க 2 பேர் அக்கௌண்ட் அவ்வளோ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஏதாச்சும் ஒரு அப்டேட் வராது அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆக்சுவலி இந்த கவுண்டிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ சார் வந்து எலிவேட்டரில் வராங்க, வந்ததும் நீங்கள்லாம் அப்படியே வந்து துள்ளி வந்து குதிச்சு, இவங்க எஸ்பெஷலி வந்து ஓடி போய் வந்து ஹக் பண்ணது அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹவ் வாஸ் தட் டே? அந்த கவுண்டிங் டே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது நாங்கள் யாரும் தூங்கலை, முன்னாடி நைட்லேருந்தே யாருமே தூங்கலை. ரொம்ப ஆங்ஷியஸாக இருந்தோம், ரொம்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே இருந்தோம். பட் ஒரு 1 hourல தெரிஞ்சிருச்சு ஆக்சுவலி அண்ணா தான் லீடிங். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸில் இருந்தது, பட் ஒரு 1 hourல வந்துருச்சு, அண்ணா வந்துட்டாங்க. அப்போவே கெஸ் பண்ணிட்டீங்க? கெஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அது போட்டுட்டாங்க. லைக் அண்ணா லீடிங்லேயே போட்டுட்டாங்க. ஸோ எவ்வளோ வரும்ன்றதுலாம் நமக்கு தெரியாது, பட் ஆனால் வி ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். என்ன வரும், நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ
ஸோ மாமா வந்து கோயில் போயிட்டு வரும்போது 2 பேருக்கும் அவரை பார்த்த உடனே அந்த ஒரு எமோஷ்னலாக வந்து இந்த ஒரு மொமெண்ட். ஏன்னா நாங்கள் அந்த லாஸ்ட் 2 days எலெக்ஷனுக்கு முன்னாடியுமே 2 days அவங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அன்னைக்கு மாமா வந்து கோயில் போயிட்டாங்க. கோயில் போயிட்டு எப்போ மாமா வருவாங்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்தது தான். அதுக்கு முன்னாடி ஆஃப்லைன்ல அத்தையோட நடந்துச்சு. ஸோ அந்த அட்ராசிட்டிஸ் பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் ரெக்கார்டாக இருந்துச்சு, எங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. வீட்டில் என்ன நடந்துச்சு, அத்தை என்ன சொன்னாங்க, ஷோபா அத்தை என்ன சொன்னாங்க? ஷோபா அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தாங்க. இன்ஃபேக்ட் எங்களுக்கு அவங்க தைரியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப கூலாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம், தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அத்தை வந்து எங்ககிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் வந்து முன்னாடி நாள் தூங்காமல் இதை பற்றி அப்படியே பேசிட்டே வந்து அப்படியே விடிஞ்சிருச்சு எங்களுக்கு. யாருமே தூங்கல. அது ப்ரீவியஸ் டே 2 நாளாகவும் தூங்கல, எலெக்ஷனோட ப்ரீவியஸ் நைட்டும் தூங்கல. எனக்கு என்ன பண்ணாங்கன்னா அத்தை ஆக்சுவலி எனக்கு என்னோட அப்பாவோட திதி இருந்துச்சு, அண்ணாவோட மாமாவோட திதி. ஸோ அன்னைக்கு வந்து இந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வருதுன்றதே எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட். ஆமாம். ஸோ அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அண்ணாக்கு கிடைச்ச மாதிரி நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணோம். ப்ரெசன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை போயிட்டு நான் திரும்ப ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நான் திரும்ப வரும்போது அத்தையை கட்டி பிடிச்சிட்டு, அந்த டைம்லலாம் ஆல்மோஸ்ட் நல்ல டிஃப்ரென்ஸில் லீடிங்கில் இருந்தாங்க. ஸோ போய் கட்டி பிடிச்சிட்டு அத்தை சொன்னது வந்து இப்போ டென்ஷன் குறைஞ்சுதா உனக்கு அப்படின்ற மாதிரி. பிகாஸ் என்டையர் இதில் கொஞ்சம் நர்வஸாக டென்ஸ்டாக இருந்தது ஒன் ஆஃப் த பர்சனில் நானும். அதனால் இப்போ டென்ஷன் குறைஞ்சுதா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே காம் ஆயிடுச்சு எனக்கு. முன்னாடி 2 நாள் நீங்கள் தூங்கலை, நீங்கள் வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருந்துச்சு? கோவில் போகிறதா இருக்கட்டும், ப்ரேயர்ஸாக இருக்கட்டும். ஏன்னா விஜய் சார் அவர்களே வந்து கோவில் போனாங்க, மசூதி போனாங்க, சர்ச் போனாங்க, இது எல்லாமே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக ஆஸ் அ ஃபேமிலியாக இருக்கப்போ நீங்கள் நிறையா வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. எங்கே போனீங்க? கோவில் போனீங்களா, இல்லை என்ன மாதிரி ப்ரேயர்ஸ்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க? கோயில் போய் கும்பிடுற பர்சன் இல்லைனா நான் எங்கே இருந்தாலும் கடவுள் அப்படிங்கிற மாதிரி தான் நான். இவங்கெல்லாம் கோயில் போவாங்க, வருவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒன் திங் வந்து எனக்கு ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் என்னன்னா, கோயில் போகிறது எல்லாத்தையும் தாண்டி அண்ணா மேலே வந்து மக்கள் காமிச்ச அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அவங்க கொடுத்த பிளெஸ்ஸிங்ஸ், அவங்க அண்ணா மேலே வச்சுருந்த ட்ரஸ்ட் வந்து அது வந்து சொல்லவே முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸோ அதுவே வந்து அவருக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சரௌண்டிங் இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பிலீவ் பண்ணுற பர்சன். அண்ட் அன்னைக்கு வந்து அதை நான் நேரில் வந்து என்னோட அண்ணாக்கு நடக்கும்போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு வந்து ஒரு நீங்கள் கேட்டிங்களா வீட்டில் என்னெல்லாம் நடந்தது, நிறைய அத்தை வந்து நிறையா எல்லாமே பிலீவ் பண்ணுவாங்க. கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்லை, சாய்பாபா ரொம்ப பிடிக்கும். அண்ணா அவருக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அண்ட் எவ்ரி தேர்ஸ்டே அத்தை வந்து பாபா கோயிலுக்கு போயிடுவாங்க. அன்னைக்கு மேலே வந்து என்னை கூப்பிட்டாங்க. நான் போகும்போது அத்தை சாமி ரூமில் விளக்கெல்லாம் ஏற்றி ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ஐ வாண்டட் டு போஸ்ட் எவ்ரி திங். பட் எல்லாமே என்ன சிச்சுவேஷன்ஸ்ன்னு தெரியாமல் நம்ம பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவங்க ஃபுல் ப்ரேயரில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி கூட ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அம்மா நீங்கள் வந்து யார் ப்ரே பண்ணுறாங்களோ இல்லையோ, பெத்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஒரு பிள்ளைக்கு இருந்ததுன்னா நத்திங் கேன் ஸ்டாப் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரேயரை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க சொல்லிட்டு போனாங்க. அந்த மாதிரி அண்ணாக்கு அத்தையோட ப்ரேயர்ஸ், மாமாவோட ப்ரேயர்ஸ், மொத்த ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் மொத்தமாக வந்து ரொம்பவே இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எத்தனை பேர் வந்து அழகு குத்திருக்காங்க, மொட்டை அடிச்சிருக்காங்க. ஒரு லேடி அந்த வீடியோ பார்த்தேன், அவங்க வேண்டுதல் வச்சு மொட்டை அடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றின்னு மட்டும் முடிச்சிட முடியாது. ஐ திங்க் அன்னைக்கு அண்ணா வந்து நாங்கள் மீட் பண்ணி அவர்கிட்ட பேசும்போதுமே சொல்லிட்டு இருந்தாரு, நம்மளால பெஸ்ட் நம்ம கொடுப்போம் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஹி வாண்ட்ஸ் டு டூ த பெஸ்ட். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் அவர் கண்டிப்பாக உழைப்பார். அவர் கொடுத்த ப்ராமிசஸ் கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் அப்படின்றது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஐ திங்க் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அண்ணாவாக பார்த்துருப்பீங்க, லைக் அத்தை பையன், அதை தாண்டி ஆக்டராக பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு அண்ணா டு அந்த ஒரு சிஎம் டிரான்சிஷன் வந்திருக்குல்ல, அந்த மொமெண்ட் எனக்கு இப்போ கூட பெருமூச்சு தான் வருது. ஆக்சுவலாக தான் நாங்கள்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து அண்ணாவை பார்த்து அண்ணாவோடலாம் விளையாடி அது ஒரே வீட்டில் பாட்டி வீட்டிலலாம் அப்படி வளர்ந்து, அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து அவர் ஒரு பெரிய ஆக்டர் ஆகி எல்லா மூவிஸ்க்கும் நாங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லா மூவிஸ்க்கும் ப்ரிவ்யூ ஷோஸ்லாம் போவோம். அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு
இப்போ வந்து அவர் வந்து தமிழ்நாட்டோட சிஎம் அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப சர்ரியலாக இருக்குது ஆக்சுவலி. என்னென்னா இன்னொரு ஏதோ வேற பேரலல் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அன்னைக்கு நாளை நினச்சி பார்க்கும்போதே கூட எங்களுக்கு எப்படி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி நடந்த மாதிரிலாம் இருக்குது. லைக் இட் வாஸ் அ லாங் டேல, யாரும் தூங்கலை, நிறைய பேசியிருக்கோம், நிறைய டென்ஷன், ஆங்ஸைட்டி, அந்த எல்லாமே. அந்த சிஎம்மா அவரை வந்து பார்க்கும்போது எங்கள் வீட்டில் ஒருத்தர் எங்கள் பிளட் வந்து இவ்வளோ பெருசாக சாதிச்சிருக்காரு அப்படின்னும் போது சொல்ல வார்த்தையே இல்லை. அது வந்து நிஜமாவே அந்த ஃபேமிலியை க்ரீட் பண்ண விதமாக இருக்கட்டும், நிறைய பேர் போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அவரோட எவ்வளோ ஹம்பிளாக இருக்காரு இப்போவும் அப்படின்னு சொல்லிட்டு. மாற மாட்டார் அவர், ஆனால் மாற மாட்டார். அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து ஆக்சுவலி எங்கள் ஃபேமிலி ரூட்ஸில் இருந்தேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பீயிங் ஹம்பிள் இஸ் அப்படி தான் இருக்கணும் இல்லையா? அதை வந்து புகழறது ஓகே, பட் எல்லாரும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இத்தனை விஷயங்கள் இந்த நேரம் இந்த நிமிஷம் கூட அண்ணா வந்து எங்க இருந்தாலும், வெளியில வேற எங்க இருந்தாலும் என்ன பண்றது, அடுத்து மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இப்ப வந்தது கிடையாது, இப்ப வந்த தாட் கிடையாது, பொலிட்டிக்கல் லைனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்த தாட் கிடையாது இல்லையா? ரொம்ப வருஷமா அந்த விதையை போட்டு அவர் ஒரு மெச்சோர்டா அந்த ஒரு பொலிட்டீஷியனா வெளியில வந்து நிற்கும் போது கெத்துடா அப்படின்ற மாதிரி தான். எங்க அண்ணன்டா அந்த மாதிரி இருந்துச்சா? உங்களுக்கு நினைவு தெரிஞ்சு இந்த வயசுல இருந்து அவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு இன்டு பொலிட்டிக்ஸ் போகணும் அப்படின்றது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க எப்ப சொல்வீங்க? 1993ல ஃபேன் கிளப்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் 2009ல மக்கள் இயக்கம், விஜய் மக்கள் இயக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அது மூலியமா நிறைய விஷயங்கள் பண்றது, அதெல்லாம் வந்து குஜராத் எர்த்குவேக்ல இருந்து கொரோனா வந்தப்போ, சுனாமி வந்தப்போ எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. தெரியாமல் சைலண்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எங்களுக்கே தெரியும். ஐ மீன் எனக்கும் தெரியாது, ஐ மீன் நியூஸில் கூட நிறைய விஷயங்கள் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி, ஸோ இதெல்லாம் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து அவரோட இன்டென்ஷன் தெரியும். சொசைட்டிக்கு ஹி வாண்ட்ஸ் டு கிவ் இட் பேக், நம்மளால முடிஞ்ச நன்மையை பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் அவரோட இன்டென்ஷன், அவரோட கோர் வேல்யூவாக இருந்தது. ஸோ அவர் திடீர்னு பாலிடிக்ஸ்குள்ளே வந்த மாதிரி எங்களுக்கு அது சர்ப்ரைசிங்காக ஒன்றும் இல்லை. பாலிடிக்ஸ்குள்ளே வந்து தான் பண்ணணும்னு கிடையாது, பட் ஹீ வாண்ட்ஸ் டு ஆக்சுவலி டூ சம்திங் ஆஸ் அ லீடர் அப்படின்னும் போது ஐ திங்க் டீப் ரூட்டட் ஐடியாஸ் வந்து அவரோட சின்ன வயசுலேருந்தே அவர் மனசில் இருந்து அதுக்கான ஒரு ஆக்டிவிட்டீஸ், அதுக்கான சைலண்ட்டான விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ், நிறைய விஷயங்கள் அவர் பிளான் பண்ணி தான் இதை சாதிச்சு இருக்காருன்னு நாங்கள் நம்புகிறோம். என்னன்னா வந்து நாங்க வெளியே வீடியோஸ் தான் பாக்குறோம், பட் அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்திருக்கும்ல வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒரு சிஎம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் பேசுனீங்க, ஸோ என்னெல்லாம் வந்து சொன்னாங்க, அதெல்லாம் லைட்டா சொன்னீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்போம். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே நாங்கள் ஆக்சுவலி எல்லாருமே ரூமில் தான் இருந்தோம். வி வாண்டட் டு கிவ் த ப்ரைவேட் ஸ்பேஸ் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். அண்ட் ஆரத்திலாம் எடுத்தாங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே மாமாவும் அத்தையும் சொல்லியிருக்காங்க நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக எங்களை தான் வந்து பார்க்க வந்தார். ஏன்னா வி வர் வெயிட்டிங். நாங்கள் அன்னைக்கு ஆக்சுவலி லிட்ரலி ஒரு எத்தனை ஹார்ஸாக நாங்கள் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தோம். லைக் 2-3 ஹார்ஸ் வி வர் வெயிட்டிங். சொல்லிட்டாங்க, ஆமாம், நாங்கள் அது வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உள்ளதான் ரூம்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம். ஸோ அந்த ஜன்னலில் ஆக்சுவலி நாங்களுமே ஒரு ஃபேன் கேர்ள் மாதிரி அப்படின்னு சொல்லி அது பார்த்துட்டு இருந்தோம். ஸோ we really did not expect him to come inside and see us. அது பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கரெக்டாக அவர் வந்து எங்களை கூப்பிடுவார், அவர் எல்லாம் பேசிட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோம், என்ன நடக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கும் போது கதவு திறக்கிறாரு, அண்ணா நிற்கிறாங்க. அண்ட் எப்படி சொல்கிறது, அந்த மொமெண்ட் நாங்கள் யாருமே தரையிலே நிற்கல. லைக் ஆல்சோ ஸோ அண்ட் எல்லாரையும் கிரீட் பண்ணார். அங்கே இருக்கவங்க எல்லாருமே விஷ் பண்ணோம். எங்கள் அம்மாலாம் ரொம்ப எமோஷ்னல் ஆயிட்டாங்க அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இட் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் மூமெண்ட் தட் கான்ட் பி எரேஸ்ட். ஆமாம். அண்ட் நீங்க வந்து சுத்திலாம் போட்டீங்கல்ல, பார்த்துட்டீங்களா?
ஃபைனலி யாராவது ஒருத்தர் பாத்தீங்க. நீங்க நல்லா ஃபாலோ பண்றீங்க. நேர் நல்லா நாடகம் பாத்துருக்காருங்கிற மாதிரி சூப்பரா பாக்குறீங்க. சூப்பருங்க நீங்க. ஏன்னா இவ ஃபீல் பண்ணா நான் இப்படி எல்லாம் பண்ணேன், அதெல்லாம் வந்து கவராஜானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து பக்கத்துலயே உட்கார்ந்து உங்களால பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஹோல் தமிழ்நாடு, ஹோல் மம்மிஸ் எல்லாருமே வந்து டிவில பார்த்து, டிவில சுத்தி போட்டு முத்தம் கொடுத்து பக்கத்துலயே உட்காந்து அவ்வளோ ரசிச்சு பார்த்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாக்கியம் இருந்துச்சு. நாங்கள் லைட்டாக வந்து பொசசிவ் ஆயிட்டோம், ஓப்பனாக சொல்லணும். ஆல் த கேர்ள்ஸ், ஆல் மம்மிஸ், பிகாஸ் எல்லா மம்மிஸுமே வந்து தன்னை வந்து விஜய் அவர்களை ஒரு மம்மிஸாக வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு ஃபேமிலி கேதரிங், அந்த சோஃபால உட்காந்து என்னெல்லாம் அதுதான் அண்ணா வந்து ரிப்பீட்டடா சொன்ன ஒரு விஷயம் வந்து, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்மளால முடிஞ்ச பெஸ்ட் நம்ம பண்ண போறோம், பண்ணுவோம், கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவா தான் பேசிட்டு இருந்தாங்க அண்ணா. என்கிட்ட எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாளுக்காக நீ வந்தியா எலெக்ஷனுக்கு? ஆமா அண்ணா வந்தேன், என்ன ஏன்னா வரமாட்டேன். ஆமா அப்புறம் என்னோட குட்டி நீஸ்லாம் இருந்தாங்க. ரொம்ப அழகா இருக்கீங்களே நீங்க, ரொம்ப ஒரு 2-3 தடவை சொல்லிட்டாரு, ரொம்ப கியூட்டா இருக்கீங்களே, ரொம்ப அழகா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறாங்க. ஷி காட் சோ எக்ஸைட்டட். எல்லாருமே எக்ஸைட்டடா இருந்தோம். ஸோ அது ஆனா அவுட் ஆஃப் ஆல் அந்த ஃபேமிலியோட இருந்தாலுமே அந்த மொமெண்ட் வந்து எல்லாரையும் க்ரீட் பண்ணிட்டு மக்களை பார்க்க போனாரு தெரியுமா, அது வந்து போனாங்க. ஆமா. ஸோ அங்க போயிட்டு அவங்க வேற நம்ம வேற இல்லைன்ற மாதிரி தான். ஐ திங்க் பீப்புளை வந்து அவங்க அப்பதான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் இந்த ரிசல்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம், லைக் சிஎம் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? ஆல்ரெடி வந்து நியூஸ் தெரிஞ்சிருச்சு. அந்த 2-3 years சொன்னோம்ல, அப்பவே மிலிட்ரி எல்லாம் வந்துட்டாங்க, மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாமே இருந்தது, போலீஸ் ஃபுல்லா பேரிகேட் எல்லாம் வச்சுட்டு நிறைய மக்கள் வந்துட்டாங்க. பட் ஆனால் ஐ திங்க் அந்த ஸ்ட்ரீட் எண்ட்லேயே எல்லாரையுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. ஆமா, அதுக்கப்புறம் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அந்த டிரான்சிஷன்? பார்க்க ரொம்ப டக்குன்னு இருந்துச்சு, ஒரு படம் மாதிரி இருந்துச்சு. சடனா வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து பேரிகார்ட்ஸ் அதிகமா இன்க்ரீஸ் பண்றாங்க, போலீஸ் வராங்க, அடுத்த நாள் கான்வாய் வருது. ஓ மை காட், அந்த கான்வாய் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஓ மை காட், சீரியஸ்லி. ஃபேமிலியில என்ன சொன்னாங்க? லைக் அத்தை மாமா அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்கெல்லாம் ரொம்ப கூல், ரொம்ப இதுவாக தான் இருந்தாங்க, பாசிட்டிவாக தைரியமாக தான் இருந்தாங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. அண்ட் அண்ணா அடுத்த நாள் வந்ததெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கயிறுலாம் கட்டியிருப்பாங்க. மீன் அவங்க நாங்களே அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டோம், அதனால தான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் ஒரு ரூம். ஆமாம், அவங்க 3 பேரும் இருக்கட்டும். பிகாஸ் அப்புறம் அந்த விசில் அடிக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துருப்பாங்க, அத்தையும் மாமாவும். they felt so proud. ஓ நம்ம வந்து நம்ம பிள்ளைய வந்து நம்ம ஒரு நாட்டுக்காக நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஃபீல் தான் அவங்களுக்கு. வினோத் 2 வாட்டி இது பண்ணிருக்காரு. வினோத் இவங்க ஹஸ்பண்ட் வந்து தம்ஸ் அப் கொடுப்பாங்க, ஆனா அது கூட ஆக்சுவலி நிறைய வீடியோஸ் வந்தது, வைரல் ஆச்சு. அது ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் மெமரி, லைக் பொலிட்டீஷியனா நடிகரா தாண்டி விஜய் அண்ணா கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரி, ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்னா என்ன சொல்வீங்க? அவரோட பர்சிவரன்ஸ், அந்த டெடிகேஷன் இன்னமும் எங்களுக்குலாம் வரல. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவரோட பாத்துலேயே தான் போகணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். என்ன தூங்காமல் வேற என்ன பேசுவோம், இதெல்லாம் தான் பேசிகிட்டு இருப்போம். ஆமாம், அவரோட ஒரு வெரி ஸ்ட்ராங் பிலீஃப் நான் ஃபாலோ பண்ணுவேன். திங்க் அண்ட் ஆக்ட், எப்போவுமே சிந்திச்சு செயல்படணும், அதுதான் அவரோட இதுவாகவே வச்சுருப்பாரு. திங்க் அண்ட் ஆக்ட் அப்படின்னும் போது என்னென்னா, ஒரு வார்த்தை ஒரு பேசுகிறாருன்னா கூட அது 1000 வாட்டி அவர் யோசிச்சு தான் பேசுவார். அண்ட் அவர் என்ன பேசுகிறாரோ அதை தான் பண்ணுவார். ஆமாம், ஸோ அது வந்து ஐ திங்க் வி ஆல் ஷுட் ஃபாலோ. கண்டிப்பாக இவங்க சொன்ன லைன்ஸில் அவர் மக்கள் வந்து அந்த 2 வார்த்தைக்காக ஏங்குறாங்கல்ல, அந்த 2 வார்த்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த வார்த்தை வந்து ஐ மீன் அந்த ஒரு ஆரா கொண்டு வரது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது அவருக்கு நேச்சுரலாக வருது. அது வந்து எப்படி அவர் அது கேரி பண்ணுறாரு அப்படின்றது வந்து எல்லார் மாதிரி எங்களுக்குமே ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்குது அண்ணா இப்போ இருக்கிற ஸ்டேஜ் பார்க்கும்போது. இப்போ வந்து என்னதான் வந்து வெளியே ரொம்ப பாசிட்டிவாக ஜாலியாக அப்படி அத்தை மாமா வந்து காமிச்சிக்கிட்டாலுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பதட்டம் இருந்திருக்கும்ல. ஸோ அதை பற்றி வந்து ஏதாச்சும் உங்ககிட்ட ஷேர் பண்ணாங்களா? என்னவாக இருக்கும் ரிசல்ட்டு, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போச்சா உங்களுக்குள்ள? அத்தை மாமாவோட ட்ரைட்ஸ் தான் அண்ணாக்கு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ்டாக காம்
எது நடந்தாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற ஒரு மனநிலைமை இருக்குது தெரியுமா. அதுவுமே எங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக தான் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். இவங்களை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல அப்படின்ற மாதிரி அவங்க சொந்த ஆமாம் அத்தை மாமா அண்ணா வச்சு சொல்கிறேன் அந்த பாண்டிங் அந்த என்ன அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணுன்றது. ஸோ அவங்க காம் அண்ட் கம்போஸ்டாக இருந்தாங்க. ஷி வாஸ் வெரி கிளியர் தட் என்ன நடந்தாலும் நடக்கிறது தான் நடக்க போகுது, வில் ஹாவ் டு ரிசீவ் இட் ஹாப்பிலி. அப்படி தான் இருந்தோம். இப்போ வந்து நீங்க ஃபுல்லா பாசிட்டிவாவே இருந்தீங்க, ஃபுல் டான்ஸ் பாட்டு இந்த மாதிரி ஒரே வைபாவே. அத்தனாலதான் ஏன்னா அத்தை நீங்க பாத்துருந்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு நாங்கெல்லாம் ஒண்ணா இருக்கும்போது ரீல்ஸ் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். அந்த மாதிரி அத்தை செம்ம ஜாலியா இருப்பாங்க. குழந்தைங்க இருந்தாலும் அவங்க லெவலுக்கு இறங்கி அப்படிலாம் விளையாடுற ஆள். ஸோ இப்படி ஒரு இது வரும்போது ஓகே எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற போது அத்தையே வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் வாங்க எல்லாம் பாட்டு பாடலாம், ரீல்ஸ் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம். நாங்கள் முந்தின நாள் பீச்சில் விளையாடிட்டு இருந்தோம் எல்லாரும், நான் கசின்ஸ் வந்து அதான் அடுத்த நாள் ஆமா அது வெளியில இதை காமிச்சிக்கலனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போய் பீச்சோட கழிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். பட் அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுன்றது வந்து எல்லார் ஃபேஸ்லேயும் இருந்தது, எல்லார் மூஞ்சிலையும் என்ன நடக்க போகுது, என்ன வாட் இஸ் த ரிசல்ட், மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்றது வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சா, இந்த மாதிரி வந்து இவ்வளோ தொகுதிகள் வின் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சா? இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. அதுதான் அவள் சொன்ன மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு இதில் தான் ரெண்டு பேருமே இருந்தாங்க. அண்ட் நீங்கள் வந்து சுற்றிலாம் போட்டிங்கல்ல? ஆமாம்மா, அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே அவர் ஆக்சுவலி நான் அவர் இப்படி பண்ணுறேன் இதை பார்த்துட்டு இப்படி அட்ரஸ் பண்ணிட்டு இப்படின்னு குனிஞ்சாரு, அது சிரிச்சுக்கிட்டே குனிஞ்சாரு. அண்ட் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருக்கோம், அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, நீங்களுமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களோட பதில் என்ன? இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இதை பற்றி நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம். ஆக்சுவலி டெஃபினட்டாக தி அதர் பார்ட்டி அவங்களுமே வந்து ஜாம்பவான்கள், ஆல்மோஸ்ட் 70 வருஷமாக வந்து இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க எல்லாமே. பட் அந்த குட்டி பையன்தான் எங்களுக்கெலாம் தெரியும், ஒரு அண்ணாவாக எங்களுக்கெலாம் தெரியும். அவர் வந்து இன்னைக்கு சிஎம்மாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடவுளோட தீர்ப்புன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கடவுளோட தீர்ப்பு, அப்புறம் மக்களுடைய தீர்ப்பு. அது எப்படி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குட்டியா இருந்தவர் வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு உச்சத்தை அடைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபைனலி வந்து தமிழ்நாடு பீப்புளுக்கு சாரோட குடும்பம் சார்பா ஏதாச்சும் சொல்லணுமா? ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. வந்து ஐ மீன் அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் ஹிம். அவர் மேலே வச்சுருக்க ட்ரஸ்ட் அண்ட் பாசம் அண்ட் அஃபெக்ஷன், அவர் மேலே வச்சுருக்க மரியாதை, அவர் வந்து ஒரு வாட்டியும் அந்த பிரச்சாரத்துக்கு போய் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்ன விஷயத்தை தாண்டி அவரை நம்பி அவரை வந்து இந்த நிலைமைக்கு அவரோட ஒரு சிஎம்மாக கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அவரோட எஃபர்ட்ஸ் வீண் போகலை. டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக நாங்கள் டெஃபினட்டாக நன்றி சொல்லியே ஆகணும். அண்ட் ஐ ஹோப் நம்மளோட அடுத்த விதமாக நம்மளோட ஃப்யூச்சரை வந்து கொண்டு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாரும் கேட்டது ஒரு வாய்ப்பு கொடுங்க, அந்த ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. உங்கள் அண்ணாக்காக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் தளபதி பாட்டு ப்ளீஸ். ஸோ ஆக்சுவலி இந்த சாங் வந்து ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் மலேசியாவில் வந்து நான் 2 சாங் பாடினேன். இந்த சாங் வந்து நானும் ஷோபாத்தையும் வந்து ஸ்டேஜில் பாடினோம். ஸோ அதே வந்து 2 லைன் பாடிடுறேன். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊரு உங்க ஊருடா, உங்க சிட்டி பட்டி தொட்டி மொத்த ஊரு நம்ம ஊருதான், நாங்களும் ஓட்டு கேட்டா யாருமே ஜாதி தான் பாப்பதில்ல, ஏழைங்க பாழுங்க நினைச்சு புட்டா நாளைக்கு நீங்களும் சிஎம் தான். திங்க் நீங்கள் சொன்னது வந்து படிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பாட்டு மூலியமாகவே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.